ஓடினின் உண்மையான காதலும் தீவும். முன்னொரு காலத்துல ஸ்காட்லாந்து அப்படின்ற இடத்துல ஓடின் அப்படின்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு வந்தான். அந்த இளைஞன் ஓடின் ரொம்ப நல்ல குணமுள்ள மனிதனா இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, காலையில இருந்து வேலை பார்த்துட்டு நைட்டு முழுக்க ஒரே கனவு கண்டிட்டு இருப்பான். அவன் எதை பத்தி கனவு காணுவான்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை பத்தி தான். அந்த பொண்ணு பேரு ஆக்னஸ். ஆக்னஸ் ஒரு அழகான பணக்கார பெண்ணா இருந்தா. ஆக்னஸை பிடிக்காத யாருமே அந்த ஊர்ல இல்ல. ஓடின் ஆக்னஸ மனசார காதலிச்சான். தினமும் அவ பார்க்கிறதும் அவள் நினைச்சு கனவு காண்கிறதுமே அவனுடைய வேலையா இருந்தது. அடடே, நம்ம இந்த ஆக்னஸை நினச்சி தினமும் கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்னஸ் நம்மளை பார்த்துருப்பாளா இல்லையான்னு கூட தெரியல. நாளைக்காவது நம்ம எப்படியாவது போய் ஆக்னஸ் கிட்ட அவளை காதலிக்கிற விஷயத்த சொல்லிடணும். இப்படி அடுத்த நாள் ஓடின் அவன் காதலிக்கிற விஷயத்த சொல்லலான்னு நினைச்சான். ஓடின் ஆக்னஸ காதலிக்கிறது அந்த ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லாரும் அவ எப்ப இத சொல்லுவான், ஆக்னஸ் அதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு வழியா அந்த நாளும் வந்துச்சு. என்ன நண்பா ஓடி அதிசயமா இன்னைக்கு வெளியில வந்திருக்க? எப்போதும் ஆக்னஸ் வர நேரத்துல நீ மறைஞ்சு நின்று தானே பாப்ப? இல்லை நண்பா, நான் இன்னைக்கு ஆக்னஸ் கிட்ட அவ விரும்புறத சொல்ல போறேன். அப்படியா? என்ன அதிசயம்! உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? சரி சரி, இன்னைக்காவது நீ போய் சொல்லு. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். நீயும் எவ்வளவு நாள் தான் இப்படி மறைஞ்சு நின்னே அவளை பார்த்துட்டு இருப்ப? தைரியமா போய் சொல்லு. இப்படி ஊர் மக்கள் எல்லோரும் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆவலா இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல வழக்கம் போல ஆக்னஸ் அங்க கடைத்தெருவுக்கு வந்தா. ஆக்னஸ் கடைத்தெருவுக்கு வந்தத பார்த்து தயக்கத்தோடையே அவ பக்கத்துல போனான். வணக்கம் ஆக்னஸ், என் பேர் ஓடின். நான் இங்க உன்னை பார்க்க தான் வந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? சொல்லு சொல்லு. நானும் உன்னை அடிக்கடி இங்க பாத்திருக்கேன். என்ன வேணும் உனக்கு? எனக்கு உன்னை பார்த்ததுல இருந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்னஸ். நான் இங்க துறைமுகத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மாதந்தோறும் நல்ல சம்பளம் கிடைக்கும். நான் வீட்டுக்கு ஒரே பையன். நான் இங்க சொந்தமா வீடு, ஒரு படகு எல்லாம் வச்சிருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப வருஷமாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்கிட்ட வந்து பேச ரொம்ப பயமாவே இருந்தது. சரி, இப்ப அதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்ற? என்ன வேணும் உனக்கு? சுத்தி வளைக்காம தெளிவா சொல்லு. அது ஒன்றும் இல்லை ஆக்னஸ். எனக்கு உன்னை திருமணம் பண்ணிக்க விருப்பம். உனக்கும் என்ன திருமணம் பண்ணிக்க விருப்பம்னா நம்ம திருமணம் பண்ணிக்கலாம். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னுடைய இந்த அழகான கண்கள், உன்னுடைய இந்த சுருளான முடிகள், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் இதெல்லாம் பார்த்து உன் மேல காதல் வயப்பட்டேன். உனக்கும் என்ன திருமணம் பண்ணிக்க சம்மதம்னா என்கிட்ட சொல்ல ஆக்னஸ். எவ்ளோ பெரிய ஆசை உனக்கு! எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற? ஊருல போறவன் வர்றவன எல்லாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னுடைய இந்த அழகான கண்களுக்கும் அழகான கூந்தலுக்கும் எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்கார பசங்க தான் கணவனா வரணும். நீ இந்த சாதாரண துறைமுகத்துல வேலை பார்த்துக்கிட்டு உனக்கு நான் மனைவியா கிடைக்கணும்னு நினைக்கிறியே, எவ்வளவு பெரிய பேராசை பாரு உனக்கு! இப்படி ஆக்னஸ் சொல்லவும் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப கத்தி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்னஸ், அப்படி சொல்லாத ஆக்னஸ். உனக்கு பணக்கார பையன்தான் கணவனா வரணும்னா என்னால பணக்காரனா ஆக முடியும். உனக்கு எவ்வளவு பணம் இருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. நான் அவ்வளவு பணத்தோட இங்க வந்து உன்னை பாக்குறேன். உன் மூஞ்சிக்கெல்லாம் நீ எவ்ளோ பணம் கொடுத்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அழகான கோடீஸ்வர மாப்பிள்ளையா தான் வேணும். அந்த மாதிரி ஒரு பையனை நானே எனக்காக தேர்ந்தெடுத்துப்பேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை. போய் உனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. போ போ. அடடே, என்ன ஓடின் இது ஒண்ணு! அவ இவ்ளோ அவமானப்படுத்துவான்னு தெரியாம போச்சே. நாலாம் உன்னோட இடத்துல மட்டும் இருந்தேன்னு வச்சுக்க, அப்பவே போய் என் காதல சொல்லிட்டு சரியா இல்லையான்னு பார்த்துட்டு வேற வேலைய போய் பார்க்க தொடங்கியிருப்பேன். நீ என்னடானா இவ்வளவு நாள் வெட்டியா அவளை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ
நல்ல அவமானப்பட்டு வந்திருக்க. ஆக்னஸ் அப்படி சொன்ன உடனே ஓடினுக்கு ரொம்பவே அழுக வந்துருச்சு. அவன் அழுதுகிட்டே சோகமா தன் வீட்டுக்கு போயிட்டான். ஊர் மக்கள் எல்லோரும் அவனை பார்த்து ரொம்பவே சிரிச்சாங்க. அடடே, நம்ம தினமும் இந்த ஆக்னஸை நினச்சி எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆக்னஸ் நம்மளை திரும்பி கூட பார்க்கல. அவளுக்கு நம்ம பின்னாடி சுற்றுறோன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்மளை கண்டுக்கிறவே இல்லை. அப்போவே நான் திருந்திருக்கணும். ஆனாலும் அவளுடைய அந்த அழகான கண்களும் அழகான அந்த சுருள் முடிகளையும் என்னால் மறக்கவே முடியல. எனக்கு ஆக்னஸ் தான் மனைவியாக வரணும். என்னுடைய காதல் ரொம்ப உண்மையான காதல். ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. இப்படி ஓடின் புலம்பிக்கிட்டே தூங்கிட்டான். அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு போனா. ஆனா ஊர் மக்கள் எல்லாரும் அவன்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கு பதிலா அவனை பத்தி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. பேசி பேசி எல்லாரும் சிரிச்சாங்க. அதனால அவனால எந்த வேலையும் பார்க்க முடியல. ஐயோ, என்ன எல்லாரும் நம்மள பார்த்து ரொம்ப கேலியா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே. அடடா கடவுளே, என்ன வாழ்க்கை இது. இனிமே ஆக்னஸ வேற பார்க்க முடியாது அப்படின்ற வருத்தம் வேற. இங்க எல்லாரும் நம்மள பார்த்து கேலி வேற பண்றாங்களே. நம்ம இங்க இருக்கவே வேணாம், நம்ம எங்கேயாவது தனியா போயிடலாம். இப்படி முடிவு பண்ணுன ஓடின் தன்னோட படகுல ஏறி கொஞ்ச தூரம் போறான். அங்க ஆளே இல்லாத ஒரு சின்ன தீவுல அவன் ஒரு வீட கட்டிக்கிறான். அந்த தீவுலயே தன்னுடைய வாழ்க்கைய வாழத் தொடங்குறான். இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. ஓடின் தினமும் அந்த கடல்ல மீன் பிடிப்பான். பக்கத்து ஊருக்கு போய் அந்த மீன்களையெல்லாம் வித்துட்டு அந்த பணத்துல அவனுக்கு தேவையான பொருள்களையெல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் அந்த தீவுக்கே வந்துருவான். இப்போ நம்மளை கேலி பண்ணா யாருமே இல்லை. தனிமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் ஆக்னஸோடைய அந்த அழகான கண்களையும் அந்த சுருள் நீல முடிகளையும் நம்மளால் மறக்கவே முடியலையே. ஆக்னஸ் தான் நம்மளுடைய உண்மையான காதல். அவளே நமக்கு இல்லாதப்போ என்ன இருந்து என்ன பயன்? என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை வெறுமையாவே இருக்கே. இப்படி ஓடின் புலம்பிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல மீன் பிடிக்க கிளம்புனான். அப்போ அவன் தூண்டில் ரொம்ப கனமா இருக்கதையும் இழுக்க முடியாததையும் அவன் உணர்றான். அப்ப அவனுக்கு ஒரு பெரிய சத்தம் கேக்குது. ஐயோ, என்ன விட்டுடுங்க. ஐயோ, என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. அடடே, யாருது இப்படி கத்துறாங்க? சரி, நம்ம இந்த தூண்டில இழுத்து பார்ப்போம். அப்பதான் யாருன்னு நமக்கு தெரியும். ஓடின் அந்த தூண்டில மெதுவா இழுக்கிறான். அந்த தூண்டில்ல ஒரு அழகான கடல் கன்னி மாட்டியிருக்கிறத அவன் பார்க்கறான். ஐயோ, தயவு செஞ்சு நான் எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன விட்டுடுங்க. நான் தெரியாம இந்த பக்கம் வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இங்க இருக்கிற கடல் ராஜாவோட பொண்ணு. நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. சரி சரி, பயப்படாத. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆமா, நீ எப்படி வந்து இந்த வலையில மாட்டிக்கிட்ட? இத்தனை நாளா நான் இங்க உன்னை பார்த்ததே இல்லையே. அது ஒண்ணும் இல்ல. நான் எங்க அப்பா கூட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு சோகமா இந்த பக்கமா வந்தேன். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது நான் மெய் மறந்து ஒரு மீனை பார்த்துட்டு நின்னேன். அந்த நேரம் இந்த வலையில நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன திரும்பவும் இந்த கடலுக்குள்ளேயே விட்டுருங்க. நான் வேணா அதுக்கு பதிலா உங்களுக்கு தங்க நாணயங்களை தர்றேன். தங்க நாணயங்களா? அத வச்சு நான் என்ன பண்றது? தங்க நாணயங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். தங்க நாணயங்கள் மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அப்படியா? அப்படின்னா நான் உங்களுக்கு பெரிய தங்க புதையல்களை கொண்டுட்டு வரவா? அதுல தங்கம், வைரம், முத்துக்கள் எல்லாமே இருந்துச்சு. கடலுக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய படகுல அது எல்லாம் இருந்துச்சு. நான் நேத்து தான் அதெல்லாம் பார்த்தேன். என்ன விட்டுட்டீங்கன்னா நான் உடனே அந்த பெரிய புதையலை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரேன். புதையலா? எனக்கு புதையல் மேலேயும் எந்த ஆசையும் இல்ல. நான் பாட்டுக்கு இந்த வீட்டில் இருக்க, தினமும் சாப்பிட எனக்கு இந்த மீன் இருக்கு. அதனால எனக்கு புதையல்கள் மேலே எல்லாம் பெருசா எதுவும் ஆசை இல்லை. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆனா அதை உன்னால நிறைவேற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த பெண் தான் வேணுமா? அடடே, உனக்கு எப்படி இது தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு அந்த ஆக்னஸ் அப்படின்ற பெண் மேல காதல். அந்த பெண் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க.
அந்த பெண் தான் உங்களுடைய உண்மையான காதல். அந்த பெண் இல்லைனா உங்க வாழ்க்கையே வெறுமையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதானே? ஆமா கடற்கண்ணி, நீ ரொம்ப சரியா சொன்ன. என்னால அந்த ஆக்னஸோடைய கண்களையும் அழகான அந்த சுருள் நீல முடிகளையும் மறக்கவே முடியல. எனக்கு அவளை திருமணம் பண்ணிக்கிட்டாதான் சந்தோஷம். அப்பதான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும், என்ன கேலி செய்தவர்கள் எல்லாரும் என்ன பார்த்து வாய மூடுவாங்க. எனக்கும் அதுதான் மரியாதை. சரி, அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு மோதிரம் தர்றேன், இந்தாங்க. இந்த மோதிரத்தை சரியா இன்னையில இருந்து 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில நீங்க உண்மையான காதலா நினைக்கிற அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து உங்களை திருமணம் பண்ணிக்க சம்மதமானு கேளுங்க. அவங்க கண்டிப்பா சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, நீங்க தாராளமா அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம். அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடல் கண்ணி, நீ எனக்கு ரொம்ப பெரிய பரிசு கொடுத்துருக்க. நான் இத மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னை நான் சுதந்திரமா விடுறேன். நீ இங்கிருந்து போலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன உடனே இங்க வந்து என்ன கூப்பிடுங்க. இப்படி சொல்லி அந்த கடற்கண்ணிய திரும்ப கடல்ல விட்டுட்டு ஓடின் வீட்டுக்கு வந்து அந்த மோதிரத்தை பத்திரமா வைக்கிறான். அவன் தினமும் காலையில எந்திரிச்சு அந்த மோதிரத்தை பார்ப்பான். 100வது நாள் எப்ப வரும் அப்படின்னு அவன் ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருந்தான். அந்த நாள் முடிவுல தான் அவன் ஆக்னஸ பார்த்து திரும்ப தன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்கணும் அப்படின்னு நினைச்சான். அடடா ஆக்னஸே, நமக்கு மனைவியா கிடைக்க போறா. இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். பரவாயில்ல, நம்ம இது யாருக்கும் சொல்லவே கூடாது. 100 நாள் முடியோர் அடுத்த நாள் கிளம்பி போய் எல்லார் முன்னாடியும் நம்ம ஆக்னஸ் கிட்ட இந்த மோதிரத்தை கொடுப்போம். அப்பதான் எல்லாரும் நம்மள கேலி பண்ணது தப்புன்னு நினைப்பாங்க. நம்மளும் நம்மளுடைய அந்த உண்மையான காதல் பொண்ணையே திருமணம் பண்ணிப்போம். ஓடின் ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். அப்படி ஒரு நாள் அவனுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. கவனிக்கிறான். என்ன அதுன்னு வெளியில போய் பார்க்கறான். அங்க ஒரு பெண்ணு கடலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுவத அவன் பார்க்கிறான். அடடா, யார்மா நீ இங்க வந்திருக்க? பெரிய நகரங்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. இது ஒரு சின்ன தீவு. இங்க யாருமே கிடையாது. நான் மட்டும்தான் இருக்கேன். என் பெயர் ஜேன். நானும் எங்க அப்பாவும் படகுல வந்தோம். ஒரு சூறாவளி காத்து எங்களை இழுத்து இந்த பக்கம் கொண்டுட்டு வந்து போட்டுருச்சு. எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு என்னன்னு தெரியல. என் படகு எல்லாம் உடைஞ்சு போச்சு. என்னால வேற எங்கேயும் போக முடியாது. அதனாலதான் இந்த தீவு கிட்ட வந்துட்டேன். அப்படியா? சரி சரி, நீ இப்பவே இந்த தீவை விட்டு கிளம்பு. இந்த தீவுல நான் மட்டும்தான் இருக்கிறேன். இங்க யாருக்கும் இருக்க அனுமதி இல்ல. அது மட்டும் இல்லாம இங்க வேற எந்த வீடுகளும் இல்ல. உன்னால இங்க தங்கவும் முடியாது. உடனே இங்கிருந்து வெளியில போ. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு 2-3 நாள் இங்கேயே தங்கி என்னுடைய படகை எப்படியாவது சரி பண்ண பாக்குறேன். சரி பண்ணிட்டு நான் இங்க இருந்து பக்கத்துல நகரத்துக்கு போயிடுறேன். அங்க எங்க அப்பாவுடைய சொந்தக்காரவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கதான் நானும் எங்க அப்பாவும் போனோம். எங்க சித்தி எங்க அப்பாவையும் என்னையும் ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க. அந்த கொடுமைய தாங்க முடியாம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நானும் எங்க அப்பாவும் வந்தோம். ஆனா வர வழியிலேயே எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனால நீங்க தயவு செஞ்சு ஒரு 2-3 நாள் இங்க தங்க இடம் கொடுங்க, போதும். அதுக்கப்புறம் நான் என்னுடைய படத்தை சரி பண்ணிட்டு பக்கத்து ஊருக்கு போயிடுறேன். சரி சரி, உன்னை பார்க்க பாவமா தான் இருக்கு. ஒரு 2-3 நாள் தங்கி இருந்துட்டு அப்புறம் கிளம்பிடணும், சரியா? ஆனாலும் நீ என்னோட வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது. இங்கேயே வெளியிலேயே படுத்துக்கோ. சரிங்க, நான் இங்க வெளியிலயே படுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட மட்டும் ஏதாவது கொஞ்சம் கொடுங்களே. அடடா, இது வேற ரொம்ப தொல்லையா போச்சு. நான் இங்க எனக்கு மட்டும் தான் சமைச்சு வச்சிருக்கேன். சரி இரு, நான் நேத்து சமைச்சு ஏதாவது மிச்சம் இருந்தா உனக்கு கொண்டுட்டு வந்து தரேன். ஆனாலும் நீ இங்க வெளியிலேயே உட்காந்து சாப்பிடு, சரியா? ரொம்ப நன்றிங்க. அது கொடுங்க, போதும். ஓடின் அந்த பொண்ணுக்கு தான் சாப்பிட்றதுல கொஞ்சம் மிச்சம் ஏதாவது இருக்கிறத கொடுத்தான். இங்க பாரு ஜான், நான் மீன் பிடிக்க போறேன். மீன் பிடிச்சிட்டு அந்த மீன்களை எல்லாம் பக்கத்து நகரத்துல வித்துட்டு பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வருவேன். நான் வர ரொம்ப லேட் ஆகும், சரியா? அது வர நீ இந்த வீட பாத்துக்கோ. சரி, நீங்க போயிட்டு வாங்க ஓடின். நான் இந்த வீட்டை பாத்துக்கிறேன். ஓடின் மீன் பிடிக்க கிளம்பிட்டான்.
இங்க இந்த ஜேன் ஓடினோட வீட்டையெல்லாம் நல்லா கூட்டி சுத்தம் பண்ணுனா. பாத்திரம் கழுவுறது, கூட்டுறது, துடைக்கிறதுன்னு எல்லா வேலைகளையும் அவ பண்ணனா. அது மட்டும் இல்லாம ஓடினுக்கு நல்ல சுவையான சாப்பாடையும் அவ சமைச்சு வச்சிருந்தா. அடடா, என்ன இது? நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளவு நல்ல வாசனையா இருக்கே, என்னன்னு போய் பாப்போம். நம்ம வீட இவ்ளோ அழகா சுத்தமா கிளீனா கூட்டி வச்சிருக்காளே, சமையலும் சமைச்சிருக்கா போலயே. இந்த பொண்ணு இங்க இருக்கிறது நமக்கு நல்லாதான் இருக்கு. எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்கா. சரி சரி, இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போகட்டும், நம்ம உடனே அனுப்ப வேண்டாம். இப்படி நினைச்ச ஓடின அந்த பொண்ண அவன் தீவிலேயே கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணும் ஓடின் மீன் பிடிக்க போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தா. இதையெல்லாம் பார்த்து ஓடினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் நிம்மதியா சாப்பிட்டு தூங்குனான். இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அடடே, என்ன இன்னைக்கு தூக்கமே வரல. நமக்கு இந்த ஆக்னஸை நினைச்சாவே தூக்கமே வரமாட்டேங்குது. சரி, சும்மா வெளியில கொஞ்ச நேரம் நடந்துட்டு வருவோம். இப்படி நினைச்ச உடனே வெளியில போனான். அப்ப அங்க ஜேனோட அந்த குடிசை இருக்கத அவன் பார்க்கறான். நல்ல குளிரா இருக்கே. அடடே, இந்த ஜான் இன்னும் இந்த குடிசையில தான் ரொம்ப கஷ்டப்படுறா போல. இவ்வளவு குளிரா இருக்கும் பொழுது இப்படி வெறும் பெட்ஷீட் மட்டும் வச்சுக்கிட்டு படுத்திருக்காளே. அவளுக்கு ரொம்ப குளிரா இருக்கும். நம்ம ரொம்ப தான் கொடுமைப்படுத்துறோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம ஒரு ஆள் தானே இருக்கோம். அவளையும் இனிமே உள்ளேயே தங்க சொல்லலாம். ஜேன், ஜேன். சொல்லு ஓடின், உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? என்ன இந்த நேரத்துல இங்க நடந்து வந்திருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேன், எனக்கு எந்த உதவியும் வேண்டாம். நான் சும்மா தூக்கம் வரலன்னு நடக்கலான்னு வந்தேன். அப்போ தான் நீ இங்கே இந்த குளிரில் இப்படி படுத்திருக்கிறத பார்த்தேன். என்ன மன்னிச்சிரு. நீ யார் என்னன்னு தெரியாததுனால புதுசாக இருக்கவும் உன்னை நான் வெளியில் தங்க சொல்லிட்டேன். இனிமே நீ வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த தீவில் இருந்து போகிற வரைக்கும் நீ வீட்டிலேயே தங்கிக்கோ. ரொம்ப நன்றி ஓடின். நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டத்துல தான் வளர்ந்தேன். சின்ன வயசுலயே எனக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால எங்க அப்பா இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க என்னையும் எங்க அப்பாவையும் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டாங்க. எங்க அப்பா நல்ல பணக்காரரா தான் இருந்தாரு. ஆனா அவருடைய சொத்து எல்லாத்தையும் அவங்க பறிச்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அதனால நாங்க எப்படியாவது தப்பிச்சு போயிரலான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படகை வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். கடைசில எங்க அப்பாவும் எனக்கு இல்லாம போயிட்டாரு. நான் நிறைய நாள் மழை, காத்து, பனி அப்படின்னு வெளியிலேயே இருந்திருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயையோ, என்ன மன்னிச்சிரு ஜான். எனக்கு உன்னோட இந்த கதையெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன். எனக்கு யாருமே கிடையாது. அம்மா அப்பா எல்லாரும் என் சின்ன வயசுல இருந்தே என்னை தனியாகவே விட்டுட்டாங்க. நான் வேலை பார்த்து அவங்களுக்கு பணம் மட்டும்தான் அனுப்புவேன். அதனால எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. என்னை மன்னிச்சிரு. நீ தயவு செஞ்சு எங்கள் வீட்டிலையே வந்து தங்கு. அப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இப்படி சொல்லி ஓடின் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அன்னையிலிருந்து 2 பேரும் அந்த வீட்டிலேயே இருந்தாங்க. ஜேன் நல்லா சமைச்சா. ஓடின்னும் ஜேன்ன ரொம்ப மரியாதையுடன் நடத்தினான். தன்னுடைய சாப்பாடு எல்லாத்தையும் அவ கூட அவன் பகிர்ந்துகிட்டான். இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அப்போ ஒரு நாள், ஓடின், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு ஜான், என்ன ஆச்சு? ஓடின், என்ன இத்தனை நாளா நீ ஒரு நல்ல நண்பரா நடத்துன, நல்ல சாப்பாடு போட்ட, எனக்கு தேவையானதை எல்லாமே வாங்கி கொடுத்த, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய படகை சரி பண்ணிட்டேன். அதனால பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போய் என்னுடைய வாழ்க்கைய வாழலான்னு நினைக்கிறேன். அங்க எனக்கு பழைய அத்தை இருக்கிறதா ஞாபகம் இருக்கு. அங்கதான் என்ன கூட்டிட்டு போகணும்னு எங்க அப்பா வந்தாரு. அதனால நான் அவங்கள கண்டுபிடிச்சு அங்க இருந்துக்கிறேன். உனக்கு இவ்ளோ நாளா ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஜான். எனக்குமே 100வது நாள் வரப்போகுது. அதனால நானும் அந்த மோதிரத்தை ஆக்னஸ் கிட்ட கொடுத்து எங்களுடைய புதிய வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீயும் சந்தோஷமா போயிட்டு வா. இப்படி ஜேன் தன்னுடைய படகை சரி பண்ணிட்டு நகரத்துக்கு கிளம்பிட்டா. ஓடினும் அடுத்து
ஆக்னஸ் கிட்ட போய் தன் காதல சொல்லிட்டு அவனும் அங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல. என்ன இது, இத்தனை நாள் நம்ம ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தூங்கணும். இப்போ என்னடானா நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன், என்ன காரணமா இருக்கும்? ஓடின் ரொம்ப யோசிச்சு பார்த்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அடடே, நம்ம இந்த மோதிரம் கிடைச்சதுனால ஆக்னஸ் நமக்கு கிடைப்பான்னு நினச்சி நிம்மதியாக இருக்கோம்னு நம்ம நினச்சோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம நிம்மதிக்கு காரணம் இந்த ஜான் தான். அந்த ஜான் நம்மக்கிட்ட பழகுன விதமும் நம்ம மேலே எடுத்துக்கிட்ட அக்கறையும் தான் நமக்கு நல்ல தூக்கத்தை வர வச்சிருக்கு. இத்தனை நாளாக ஆக்னஸை நினச்சி ஒரு நாள் கூட நான் புலம்பவே இல்லை. அப்போது அது எல்லாத்துக்கும் காரணம் ஜான் தான். ஜான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா, என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. அவள் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு தெரியல. இப்படி ஓடின் ஜேன நினைச்சு அன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். இதுதான் சரி. நம்ம இப்படி புலம்புறதை விட்டுட்டு நமக்கான ஆள் யாருன்னு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் இதுதான். நாளைக்கு 100வது நாள் வருது. இந்த மோதிரத்தை எடுத்துட்டு நம்ம போவோம். இப்படி காலையில எந்திரிச்ச உடனே ஓடின் நல்ல உற்சாகமா கிளம்பி போனான். அப்படி கிளம்பி போன அவன் ஆக்னஸ் பார்க்காம ஜேனை தேடி கண்டுபிடிச்சான். ஜேன், நில்லு நில்லு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ உன்னோட அத்தை வீட்டை கண்டுபிடிச்சியா? இல்லோடி, நான் என்னோட அத்தை வீட்டை கண்டுபிடிக்கவே இல்ல. நான் இங்க வந்ததுல இருந்தே தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியல. இப்படி சொல்லி ஜேன் ரொம்பவே அழுதா. ஜேன், நீ அழுகாத. நீ இனிமேல் இங்க உங்க அத்தை வீடை தேடி அலைய வேண்டாம். தனியாவும் இருக்க வேண்டாம். நீ என்னோட வந்துரு. நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்ன ஓடினா இப்படி சொல்ற? நீ அக்னஸ தானே விரும்பின. ஆக்னஸ் ஒத்துக்கிட்டு தானே திருமணம் பண்ணணும்னு அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொன்ன. இப்ப என்னடானா என்ன திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? ஆமா ஜேன், எனக்கு ஆக்னஸை உண்மையாவே பிடிக்கல. அவளுடைய வெளி தோற்றத்தை பார்த்து அவ அழகானவன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா அவ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா. இந்த ஊர் மக்கள், என்னுடைய நண்பர்களா இருந்தவங்க, என் கூட வேலை பார்த்தவர்கள் எல்லாரும் என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. எனக்கு இவங்க எல்லாரும் கூடவும் இருக்கவே பிடிக்காம தான் நான் அந்த தீவுல வந்து இருந்தேன். இருந்தாலுமே என் மனசுக்கு நிம்மதியாகவே இல்லை. ஆனா எப்போ நீ அங்க வந்தியோ அப்போல இருந்து நான் நிம்மதியா தூங்கினேன், நிம்மதியா சாப்பிட்டேன். திரும்ப நீ அங்க இருந்து போன உடனே நான் திரும்ப அந்த தனிமையை உணர்ந்தேன். அதனால எனக்கான பொண்ணு நீதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? எனக்கும் சம்மதம் ஓடின். நான் இவ்வளவு கருப்பா அழகா இல்லாததுனால என்ன யாருக்குமே பிடிச்சதில்ல. அதனாலதான் உனக்கும் என்ன பிடிக்கலன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்புறம் நீ என்ன ரொம்ப நல்லாவே நடத்தின. கடைசில இப்ப என்ன திருமணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்ற. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓடி. இப்படி 2 பேரும் திருமணம் பண்ணிட்டு அந்த தீவுலயே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த கடல்கண்ணியும் அவங்கள வாழ்த்துச்சு. நம்மளும் இப்படித்தான் எது உண்மையான அழகுன்னு தெரியாம வெறும் வெளித்தோற்றத்தையும் ஆடம்பரத்தையும் பார்த்து இதுதான் அழகு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம மனசுக்கு எது நிம்மதி தருதோ அதுதான் உண்மையான அழகு.